உலகமே ஒரு தாய். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே காட், கடவுள். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அறிவுள்ள மனித இனம் அறிய வேண்டும். இந்த மண்ணில் பிறக்கும் உயிர்களிலே இறைவன் பல கோடி உயிரினங்களை இங்கே படைத்திருந்தாலும் அதிலே மனிதன் என்ற ஒரு உயிர் எல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து உணர்ந்து வாழும் ஒரு அற்புதமான ஒரு இனம் மனித இனம். இந்த மனிதனுக்கு மட்டுமே வாழ்க்கை என்பது நிச்சயிக்கப்படுகிறது. மற்ற எந்த உயிர்களுக்கும் அது கிடையாது. அப்போ இந்த மனிதன் வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரன் அல்ல. எதுவுமே இவனுக்கு இல்லை. மண்ணுக்கு உரமாக பிறக்கிறான், கடைசியில் வாழ்ந்து விட்டு சாகிறான். இந்த மனித பிறப்புக்கு வாழ்க்கை என்று ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் சொர்க்கம். சொர்க்கத்துக்கும் திருமணத்துக்கும் என்னையா கனெக்ஷன் இருக்கு? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. சொர்க்கத்தின் திறப்பு விழா இந்த திருமணம். இந்த திருமணம் இன்று மக்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு முறையாக நல்லபடியாக நடக்கிறது என்றால் இல்லை. அப்போ இந்த திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். மனம் இணைய வேண்டும். மனித மனம் இணைய வேண்டும். ஒரு மனதுக்கு ஒரு இனம். பல ஆட்சியாளர்கள் இந்த தமிழ்நாட்டிலே வந்தார்கள், ஆண்டார்கள், போனார்கள். பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதி என்று எல்லாம் பேசினார்கள். இந்த வரதட்சணை என்ற ஒன்றை ஒழித்தார்களா? அதை ஒழித்திருந்தால் சமம், ஆண் பெண் சரி சமமாகிவிடும். அதை ஒழிக்காதவரை ஒரு நாளும் சமம் என்று சொல்லக்கூடாது. பெண் விடுதலைன்னு சொல்லக்கூடாது, தவறு. அப்போ இந்த திருமணம், இந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணம் இந்த மக்கள் வாழ்க்கைக்கு சொர்க்கமாக இருக்க வேண்டும். இறுதி வரை, தாலி கட்டியது முதல் சமாதி ஆகும் வரை இணை பிரியாமல் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்றால் இங்கே அரசு என்று ஒன்று இருக்கிறது. மக்களை வேலியாக இருந்துக்காக அனைத்துக்கும் அவருக்கு பிறந்த நாளுக்கு மட்டும் மோதிரமோ அடுத்தல பேபி கிஃப்ட் வாங்கி கொடுத்தா போதாதியா. மிக மனித வாழ்க்கையிலேயே முக்கியமாக இருக்கும் இந்த திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். இணைந்த மனதோடு இணைய வேண்டும். இணையாத மனதுடன் இணைத்து வைத்து கொண்டு இன்றைக்கு வாழ்க்கையை நரகமாக போய்கொண்டு இருக்கிறது. அப்போ அரசு திருமண விசாரணை சட்டம், அரசு திருமண விசாரணை சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த திருமணம் நடத்தக்கூடிய பெற்றோர்கள் ஆங்காங்கே உள்ள காவல் நிலையங்கள், அந்த எல்கைக்கு இத்தனை கிராமத்துக்கு ஒரு காவல் நிலையம் என்று இருக்கும். அந்த எல்கைக்கு உட்பட்ட அந்த காவல் நிலையத்தில் திருமண விசாரணை சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாமல் யாரும் நம்ம திருமணம் முடிக்கக்கூடாது. கல்யாணமே முடிக்கக்கூடாது. அரசு அனுமதி இல்லாமல் முடிக்கக்கூடாதுயா. அப்போ இவர்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருந்தாலோ அவர்களுடைய அட்ரஸை இவர்கள் கொடுக்கும்போது அங்கே போய் விசாரிக்க வேண்டும்.
இவன் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவனா, ஏமாத்துறவனா, வேலை பார்க்கவனா, அவனுடைய பயோடேட்டா என்ன 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 அத்தனையும் விசாரிக்கணும். அதுமாரி பெண் வீட்டார், இப்போ ஒரு ஆம்பளை வீட்டில் நாங்கள் இந்த வீட்டில் இந்த பெண்ணை பார்த்திருக்கிறோம், அவர்களுடைய பயோடேட்டா எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அங்கே விசாரணை. அடுத்தால அந்த திருமணம் ஆக போகிற அந்த ஆணையும் பெண்ணையும் அந்த தம்பதிகளை விசாரிக்க வேண்டும். மனம் இணைந்திருக்கா, இணையவில்லையா, இது இணையாத மனமா? ஏன்னா பெற்றோர்கள் பார்த்து வைப்பாங்க, பிள்ளைக்கு பிடிக்காது. பிள்ளைக்கு பிடிச்சது பெற்றோர்களுக்கு பிடிக்காது. முன்னால் ஒரு காலத்தில் சோத்தை கெட்டி வச்சுக்கிட்டு ஊர் ஊராக அலைஞ்சாங்களாம் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க. கற்காலம் இது, இன்று பொற்காலம். மனம் இணைந்தாலும் அது நிலைக்குதானா? நிலைக்கலை. அப்போ அதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை, கட்டுப்பாடு கண்டிப்பாக விதிக்கும் ஒரு காலகட்டம் இது. இவர்கள் அறிந்து இந்த பெண்ணையும் ஆணையும் விசாரிக்கும் போது அவர்கள் மனதில் என்ன உள்ளது, இணைந்த மனமா இணையாத மனமா என்பதை துல்லியமாக கணக்கிட முடியும். நிச்சயமாக முடியும். இணைந்தால் இணைத்து வைக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களை பிரித்து விட வேண்டும். அப்போவுமே அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பிள்ளைகளையும் பெற்ற பிறகு ஆசைக்கு பிள்ளையை பெற்றுருதாவ. ஆசைக்கு தான் பிள்ளை வைக்கிய, என்ன தலைகளை தவம் இருந்தாயா பிள்ளை வைக்கிய? இன்பத்தில் பிறக்குதையா ஒவ்வொரு குழந்தையும். இவன் காணும் இன்பமும் ஒன்று தான், அதான் சொர்க்கன் இருக்கான். சொர்க்கத்தை எங்கே வச்சுருக்கான்? இவங்க காண்ற இன்பத்தில் வச்சுருக்கான் ஐயா. இந்த குழந்தை பிறப்பு என்பது முன்னோர்கள் செய்த தர்மம், கருமத்தின்படி கருவிலே விதைக்கப்படுகிறது. இதிலே மோகம், ஆணும் பெண்ணும் ஈர்க்கும் அந்த மோகமானது இணைக்கிறது. அந்த மோகங்கிற ஒரு உணர்வு இல்லைன்னா ஆணும் பெண்ணும் இணைவாங்களா? இணைய மாட்டாங்க. அப்போ இன்பத்தில் பிறக்கும் குழந்தைகளை துன்பப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது. அன்பாய் அரவணைக்க வேண்டும், தர்மத்தோடு வளர்க்க வேண்டும். இறையாண்மை நீதியின் போதனைப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இன்னைக்கு குழந்தைகளை அடிக்கிறது, இன்பத்தில் பிறந்த குழந்தைகளை துன்பப்படுத்துகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள். பிள்ளை இல்லைன்னா கோயிலாக போய் கும்பிடுதார்கள். சிவசிவா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயே. என் தாயே தந்தையே, எல்லோர் உள்ளமும் அறிய வேண்டும் இறைவனை. அப்போ இந்த இன்பத்தில் பிறக்கும் குழந்தைகளை துன்பப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது. அன்பால் அடிக்க வேண்டும், கம்பால் அரவணைக்க வேண்டும் குழந்தை பருவம். அப்போ குழந்தை பருவம் முடிஞ்சு திருமண பருவம் வரும்போது அவர்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த மண்ணில் பிறக்கும் சிரிக்கும் குழந்தை சிரிப்பு முதல் இந்த மண்ணில் அடக்கமாகும் முன் சிரிக்கும் அந்த சிரிப்பு ஆனந்த சிரிப்பாக இருக்க வேண்டும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும். அதுமாரி ஒரு தாய் வயிற்றில், ஒரே தாய் வயிற்றில் தான் பிறக்கும் ஆணும் பெண்ணும், ஊனமும் பிறக்கு. ஆணும் பெண்ணும் ஊனமும் பிறக்கு. ஒரு தாய் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளுக்குள் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி இருக்கவே கூடாது. படைத்த இறைவனை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய செயல், தவறான செயல். ஆண் என்ன பெண் என்ன, மனித இனத்துக்குள் வேறுபாடு பார்க்காதே. வேறுபாடு பார்க்கிறவன் பாவி. இன்றைக்கு பாருங்க, திருமணம் ஆகாமல் வரதட்சணை கொடுமையாலும் எவ்வளவு பேர் திருமணம் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்கான் தெரியுமா? நிறையா. இங்கே மிருகங்கள் இணைந்து விடுகிறது. ஒன்றுக்கொன்று அந்த பருவத்துக்கு வந்தவுடனே மிருகங்கள் இணைகிறது. இங்கேயும் இந்த மனித இனத்துக்குள்ளும் சில ஜாதிக்குள்ளும் இணைஞ்சிருவாங்க. ஆனால் சிலருக்கு மனக்கட்டுப்பாடு. மனிதனுக்கு 20 வயது முடிந்தால்தான் ஒரு ஆண் திருமணம் செய்ய முடியும், பெண்ணோடு இணைய முடியும்.
அதுபோல் ஒரு பெண் 18 வயது ஆனால்தான் ஒரு ஆணோடு இணைய அனுமதிக்கப்படும். அப்படி ஒரு சட்டம். இந்த சட்டம் திட்டம்லாம் யாருக்கு? இந்த மனித இனத்துக்கு, மிருக இனத்துக்கு இல்லை. அதற்கு யாரும் தடை போட முடியுமா? மனக்கட்டுப்பாடு மனிதனுக்கு. ஒவ்வொரு இடங்கள்லாம் ஊரில் சில நாடுகளில் பார்த்தா பெண்கள் 13 வயசுக்கு வந்துட்டாலே கல்யாணமா. அது இன்னும் நிறையா ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரியாக நடக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அதுலேயும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. திருமணத்திலையும் ஒரு இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டாள், அவள் பருவத்துக்கு வந்துவிட்டாள், அவள் பூத்து விட்டாள். பெண் என்பவள் மாதம் மாதம் பூக்கும் மலரையா. பெண்மை, அறிவுள்ள மனிதன் பெண்மை, மாதம் மாதம் பூக்கும் ஒரு மலர் பெண்மை. அவள் கன்னித்தன்மை பெறுகிறாள். மாதம் மாதம் பெண் கன்னித்தன்மை பெறுகிறாள். புது பெண் ஆகிறாள். அதான் கன்னித்தன்மை. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்போ இந்த இந்த வரதட்சணைங்கிறது ஒழிஞ்சிட்டுனா பெற்றோர்கள் பார்த்து அந்த திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த அரசாங்கம் மாதத்திற்கு ஒரு முறை இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு அரசு சார்பாக திருமணத்தை, ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு திருமணத்தை அரசு நடத்தி வைக்க வேண்டும். அரசு எதுக்குயா இருக்கு? இந்த மனித இனம் ஒருத்தன் பிறந்ததுனால தானே இந்த அரசாட்சி. இந்த மனிதனம் பிறக்காமலே இருந்திருந்து இந்த பறவைகள், மிருகங்கள், இந்த இயற்கைகளோடு இருந்திருந்தா இது உண்டா? திருமணங்கிறது உண்டா? தடை சட்டம் உண்டா? இல்லைன்னா பெண்ணிற்கு 16 வயது ஆயிட்டுனாலே 17 முடிஞ்சு ஒரு வருஷம்தான் ஐயா. 17 முடிஞ்சு அடுத்தால 18 பிறக்கணுமா. ஆனால் இங்கே 13லேயே நிறையா பெண்கள் வயதுக்கு வந்துடுறாங்க, 14 வயதுலேயே வந்துடுறாங்க. 13, 14. அப்போ ஓராண்டுகள் அந்த பெண் பூத்து பருவம் அடைந்த பெண், கன்னிப்பெண் ஆனபின் ஓராண்டுகள் கழித்து திருமணம் முடிக்கலாம் ஐயா. தாராளமாக முடிக்கலாம் ஐயா. சில தவறுகள் தவிர்க்கப்படும். ஆண்களுக்கு 21 வயது என்றால் அவன் வேலைக்கு போகணும். வேலை இல்லாமல் கல்யாணம் முடிக்காமனா வாழ்க்கை நரகமாயிரும், சொர்க்கமாக இருக்காது. வருமானம் வரணும், பொருளாதாரம் இல்லைன்னா போச்சு. அப்போ இந்த திருமணத்திற்கு அவர்கள் இணைவதற்கு முன்னே இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கணும்னா அரசு திருமண விசாரணை சட்டம் இயற்றப்பட வேண்டும். அதற்கென்று ஒரு குரூப், தனி குரூப் விசாரணை அங்கங்கே காவல் நிலையத்தில் அவர்களுக்கென்று தனி படை ஒதுக்கப்பட வேண்டும். உடனே கரெக்டாக விசாரிக்கணும். லஞ்சம் ஊழலாம் இருக்கக்கூடாது. லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி தான் அரசு ஆட்சி. லஞ்சம் ஊழல் இருந்துச்சுன்னா அது காட்சி, சினிமா காட்சி. ஊழல் என்று இல்லையோ அன்று அரசு ஆட்சி. இதுமாதிரி பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். பெண்கள் நாட்டின் கண்கள், அவர்களை பேணி காக்க வேண்டும் ஆண்களின் கண்கள். பெண் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்க சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லை சந்தோஷம் போயிடும். அப்போ இந்த திருமண விசாரணை சட்டங்கிறது இவர்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். தெரிஞ்சு போகும், இவன் யாருக்குனே வைப்பாட்டி வச்சுருக்கான் ஐயா, விட மாட்டாங்க ஐயா. நம்ம காவல்துறைலாம் அறிவாளியை, அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு காவலர், தெய்வம், காக்கும் தெய்வம் காவலர்கள். அவர்களுக்கெல்லாம் கேட்டவுடனே லீவு கொடுக்கணும். அவங்க மனம் கரெக்டாக இருக்கணும், லீவு கொடுக்க மாட்டான். இன்னும் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஷிஃப்ட்டு போடணும், 3 ஷிஃப்ட்டு போட்டு ஓய்வு கொடுக்கணும். 8 மணி நேரம் அவங்களுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கணும், ரிலீஃபாக இருக்கணும் அவங்க கரெக்டாக. காவல்துறை சரியில்லைன்னா நாடே நாசமாக போகும் ஐயா, நிச்சயமாக ஐயா. மேட்ரே அங்கே தான் இருக்குது. அப்போ அவங்க போய் விசாரிக்கும்போது இந்த ஆண் வீட்டிலையும் பெண் வீட்லேயும் அதுக்கு தான் தயார் பண்ணிடலாமே, அதுக்குன்னு ஒரு இதை தயார் பண்ணிவிட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்ன என்பதை அத்தனை அறிந்து காக்கும் தெய்வமாக இருக்கும் அவர்கள் சொல்லுவார்கள். இணைந்த மனமாக இருந்தால் எல்லாம்
இதுவும் சரியாக இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். இல்லைன்னா மாற்றிக்கிடணும். அதனால் தவறு கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு முறையே தான். வாழ்ந்துதான் பார்ப்போமே சொர்க்கலோகமே. வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் சொர்க்கமா நரகமான்னு. செத்து போன பிறகு யாரும் சொர்க்கத்துக்கும் போக போகிறதில்ல, நரகத்துக்கும் போகல. வாழ்க்கையே நரகமாகிவிட்டது. இதை சொர்க்கமாக மாற்ற வேண்டும். ஆண் பெண் சரிசமம். வரதட்சணை வாங்க கூட்டாதே. ஏதோ ஒரு சில பொருட்களை கொடுக்கலாம், திருமணத்தை நடத்தி வைக்கலாம். வைத்துவிட்டு அன்று அந்த திருமண தம்பதிகளுக்காக வந்த பரிசு பொருட்களையோ பணத்தையோ அவர்களுக்கே கொடுத்து விடலாம், அவர்களுடைய செலவுக்கு. பெற்றோர் கடமை அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டியது. இவ்வளோ ரொக்கங்கூடு, இவ்வளோ நகையை போடு, சீரக்கூடு, அதைக்கூடு, இதைக்கூடுன்னு இன்னைக்கு ரொம்ப மோசம், சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இதை சீர்படுத்த வேண்டும். வரதட்சணை வாங்கினா அதுக்கு சரியான தண்டனை இருக்கணும். பிறகு போடுத நகை, இப்போ போடுத நகை, சொன்ன நகையை போடலையேன்னு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க பெண்கள் எத்தனை, அதனால் வந்த கோபங்கள் எத்தனை. அப்போ அதை கட் பண்ணிட்டா டோட்டலாக சட்டம் இருந்தும் அதை செயல்படுத்தாமல் இருப்பவர்கள் யாரையா? இப்படிப்பட்ட அரசியல்வாதி நாட்டுக்கு தேவையாயா? தேவையே இல்லையா. மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த அரசாட்சி, அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் எல்லாரும். அதுக்கு கொடுக்குற சம்பளமும் அந்த ஆண்டவன் தான் கொடுத்துட்டு இருக்கான், இறைவன் கொடுத்துட்டு இருக்கான். அதுதான் ஆன்மீகம் அரசும் ஒன்று. இறைவன் கொடுத்த இயற்கை சீதனத்தின் மூலம் வரும் வரி பணங்கள் அத்தனையும் மக்களை வாழ வைத்தார்களா? மக்களை ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து ஏழையாக்கி இன்னைக்கு வீதியில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வட்டிக்கு வாங்கிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி கொண்டு அதை கொடுக்க முடியாமல் செத்தவன் எத்தனை பேர் வெறுப்புலையும் வேதலையும் வாழ்ந்து கொண்டு இருப்பார். இந்த வட்டிங்கிற ஒன்றே அவன் மனசை சந்தோஷத்தை கெடுத்துறியா? அப்போ அவனுக்கு எங்கே இருக்கும் வாழ்க்கை சொர்க்கம்? அதுபோல் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு இளைய தளபதி விஜய் சூப்பர் ஸ்டாராக இருந்து ஆட்சி புரிய வேண்டும். ஏன்னா அரசில் மக்களுக்கு உதவி செய்கிறது யாரோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். அரசு பதவியில் இருந்து எந்த அளவுக்கு மக்களை காக்க முடியுமோ, வறுமையை ஒழித்து மக்களுக்கு வாழ்வை அளிக்க முடியுமோ, அவன்தான் சூப்பர் ஸ்டார் ஹீரோ. மக்களை காத்தவன். மற்றவங்கெல்லாம் நடிப்பு என்பது ஹீரோலாம், அதெல்லாம் ஒரு ஜீரோ தான். அந்த ஜீரோக்களை ஹீரோ ஆக்குவது யார் 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 எத்தனை யார் இருக்காங்க தெரியுமா ஐயா? சினிமா துறைக்கில் இவங்க ஹீரோ ஆவதற்கு கதை தான் விதை. கதை சரியில்லை என்றால் இங்கே விதை முளைக்காது. நல்ல கதை, அது மாதிரி நடிப்பு, அது ஒரு கலை. நடிப்பு என்பது அது ஒரு கலை, அது ஒரு தொழில். அதில் சிலர் ஸ்டார் ஆகிறார்கள். நல்ல கதைகள் கிடைக்கும்போது அவருடைய நேரம், தலை விதி. அவர் சூப்பர் ஸ்டார் ஆகணும், இவர் சூப்பர் ஸ்டார் ஆகணுன்ட்டு. அப்போ இந்த நாட்டில் நிறையா நடிகர்களே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு இருந்தாங்க. பழையது கழிதலும் புதியது புகுதலும். அதுமாதிரி நம் தமிழ்நாட்டிலே ஒரு காலகட்ட வரை சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னா, அடுத்தால இளைய தளபதி விஜய் இன்றைய சூப்பர் ஸ்டார். அவர் அன்றைய சூப்பர் ஸ்டார், இன்றைய சூப்பர் ஸ்டார். இந்த சூப்பர் ஸ்டார் அரசியல்வாதிகளின் ஏங்கோட்டை ஓங்கோட்டைன்னு சொல்லியிருந்த கோட்டையெல்லாம் தகுடு பொடி ஆகிவிட்டு மக்களின் ஆதரவோடு, ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு மக்களின் ஆதரவோடு மனசாட்சியோடு ஒரு தரமான ஆட்சி அமைய வேண்டும், அது அரசு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் இளைய தளபதிக்கு ஓட்டு போட்டார்கள். இலவசத்துக்காக அல்ல. அது பேசுவான், இந்த எதிர்கட்சிக்காரங்க பூரா அப்படி தான் குலைப்பாங்க. ஏன்னா அவங்களாம் அடிமையாக இருந்தவங்க. இலவசம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தான் வரும் கோபம். அப்போ இன்னும் இந்த பணத்துக்கு தானே நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. பணம் பணம் பணம். இந்த பணத்தை, இந்த இலவசத்தை ஆரம்பத்தில் முத
இந்த தமிழ்நாட்டில் விதைச்சது யார்? யார் விதைச்சா? யார் விதைச்சான்னு யோசித்து பாருங்க. முதல் முதல் இந்த தமிழ்நாட்டிலே இலவசம் என்று ஒன்று இருந்ததை யார் விதைத்தார்கள்? பேரறிஞர் அண்ணா படியரசு திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தாராம். வந்தவுடன் இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைத்துவிடும், இந்த திட்டம் தேவை இல்லை என்று அதையும் ரத்து செய்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அதன் பின் இலவச திட்டத்தை அறிவித்தவர், விதை போட்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அன்று நான் முரசொலி பத்திரிகையை இந்த மக்களுக்கு இலவசமாக விநியோகம் பண்ணினேன். அதன் பழக்க தோஷத்தில் இன்று இலவசம் கொடுக்கிறேன். அவர் சொந்த காசில் இருந்தால் கொடுத்தாரு, அரசு சொத்தை ஓட்டுக்காக வேட்டு வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அது இன்று மாறி மாறி வைரஸாகி இன்றைக்கு நாடு முழுக்க இலவசத்தை திட்டத்தை விதைத்து ஓட்டுவங்கதாகிவிட்டது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைத்து கொண்டு இருக்கிறது. விலைவாசியெல்லாம் குறைக்கப்பட வேண்டும். மாட்டு தீவனம்லாம் பாதிக்கு பாதி குறையணும். அந்த உயிரினங்கள் இல்லைன்னா நமக்கு உயிர் இல்லை. ஆடு மாடு கோழி இந்த மற்ற உயிரினங்கள் போடக்கூடிய அந்த இறை, அந்த சாணி இல்லைன்னா நமக்கு உயிர் இல்லையா? தங்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த சாணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்பேற்பட்ட உர சக்தி அதற்குள் இருக்கிறது. இன்றைக்கு அது மேய்ச்சலுக்கு இடம் இருக்கா? வீட்டில் வளர்க்கவன் எவ்வளோ நாளைக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கி போடுவான்? குறைங்கைய வரிய அனைத்து பொருளும் தரமாக கிடைக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுவரை மனித வாழ்க்கையிலே திருமணம், குழந்தை குமரன் ஆனபின் திருமணம், அடுத்தால முடிஞ்சு கொஞ்ச நாள் வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அடுத்தால கிழமை. உன் திருமணம் முதல் உன் பிள்ளை திருமணம் வரை உனக்கு வாழ்க்கை சொர்க்கம். உன் திருமணம் முதல் உன் பிள்ளை, அதன் பில் உன் பிள்ளைக்கு சொர்க்கம், உனக்கு கம்மி குறையும். இதுதான் வாழ்க்கை. இன்னும் நிரந்தரமாக வாழ போகிறோமா? அதுமாரி அன்று பெரியார் சொன்னார், அவர் சொன்னார். எவர் சொல்லியும் எங்கே ஒளிஞ்சிருக்கு வரதட்சணை? சமூக நீதி எங்கே கிடைச்சிருக்கு? சமத்துவம் எங்கே பிறந்திருக்கு? பிறந்தாலும் பிறக்க விட மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கான், வில்லாதி வில்லன்கள் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ வெளியிடத்தில் வேலைக்கு விரும்பிட்டா கூட அந்த விரும்பியர் மனதை இணைத்து வைக்க மாட்டாங்க. அன்று தேடி சென்றார்கள். மாப்பிள்ளை பொண்ணு தேடி செல்ல வேண்டியது இல்லை. இருமணமும் இணைந்தால் திருமணம் அந்த மனித வாழ்க்கைக்கு. ஆனால் இந்த காதல் என்பது இன்றைக்கு சரியான காதலாக இருக்குன்னா அதுவும் கிடையாது. பொய்க்காதல், ஊனக்காதல், காமக்காதல், மோகக்காதல் அல்ல, ஞானக்காதல் அல்ல. ஞானக்காதல் என்பது அது பொறுத்திருக்கும், கடைசி வரை பொறுத்திருந்து சரியாக மனதை எடை போட்டு அதன் பின் தான் இணையும். சாமானியமாக இணையாது. இன்னைக்கு பார்த்தா என்ன சொல்ல, அதான் நீங்கள் பார்க்கிறீர்களே, நீங்களும் பார்க்காமலா இருப்பீர்கள் நாட்டில் நடப்பதை. நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். வரதட்சணை ஒழிய வேண்டும். மக்கள் வாழ்வு மலர வேண்டும். இந்த மக்களுக்கு அரசு திருமண விசாரணை சட்டம் இயற்றப்பட வேண்டும். இந்த திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும்படியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஆனந்தமாக வாழ வேண்டும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், ஒருவருக்கு ஒருவர். ஒருவர் இல்லை என்றால் அடுத்தால திருமணம் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு முறை தானே வாழப்போகிற, அடுத்தால வந்து வாழப்போறியா? முழுமையாக வாழ்ந்துட்டு சாவு. விதவைகள் திருமணம் நடக்க வேண்டும். விதவைகளுக்கு சரியான உதவி கொண்டு நல்லா வாழக்கூடிய வயதில் இருக்கவங்க திருமணம் செய்யலாம், தப்பே கிடையாது, தவறே கிடையாது, அவமானம்லாம் கிடையாது. அடுத்தால பிறந்து வாழப்போறியா? துணை வேண்டும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை வேண்டும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை நிச்சயமாக வேண்டும். அவர்களை ஏற்படுத்தி கொண்டாலும் இங்கே அவமானமாக பேசுவான், அசிங்கமாக பேசுவான், கொச்சையாக பேசுவான். அந்த மனித இனம் பாவிகள், பாவிகள், பாவிகள். இந்த மனித பிறப்பே பிறக்காது இருந்திருந்தால் மற்ற உயிர்களாவது இந்த உலகத்திலே ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கும். இந்த மனிதன் என்ற ஒரு பிறப்பால் பாவியாகிவிட்டான். திருமணம்
வரதட்சணை வாங்குவரை பாவச் செயலை செய்து கொண்டே இருக்கிறாய். வாங்காதே. ஒளி. ஒளியாவிட்டால் ஒழிக்கப்பட வேண்டும். ஒழித்தால்தான் அது அரசு, இல்லை என்றால் அரசு அல்ல. யா. உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் ஆதிநாராயணன், திருவண்ணாமலை சரணாலயம், கிரிவலப்பாதை. God bless you.